ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம திருமண உறவு பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. கணவர் முன்பு போல அவங்களோட உறவு வைத்து கொள்றதில்லை, நெருக்கமாக இல்லை, தன்னை மதிப்பதில்லை அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள். உறவும் கொள்றதில்லை, வருடக்கணக்கில் ஆயிடுச்சு உறவு கொண்டு. கேட்டால் உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன், உனக்கு எதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கணவரை ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டா அவர் வர்றதுக்கும் தயாராக இல்லை. இப்போ இதை என்ன மாதிரி கையாள்வது? கணவர் வரலை அப்படின்னா, கணவர் மருத்துவர்கிட்டையோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்டையோ வரலை அப்படின்னா இதை கையாள்வது ரொம்ப சிரமம். பல பெண்கள் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது மாத்திரை கொடுங்க, அதை நாங்கள் உணவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது சாத்தியமே இல்லை. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் விருதுநகர்லேருந்து மாரீஸ்வரன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மாரீஸ்வரன். சார் எனக்கு மேரேஜ் நான் 4 இயர்ஸ் ஆகுது சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நான் வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். ஓகே. இப்போ வெக்கேஷன் 3 மந்த்ஸில் வந்தேன். வெரி குட் சார், சொல்லுங்கள். ஆமாம், திரும்ப ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் வரல சார், பாசிட்டிவாக வரல சார். குழந்தை கர்ப்பமாகலை ஒய்ஃபுன்றீங்களா? ஆமாம் சார். நான் என்னவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அந்த கருமுட்டை வளர்ச்சிலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே பண்ணி பார்த்துருக்கலாமேங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னாங்க மாரியப்பன், மாரீஸ்வரன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, ஒய்ஃப் இங்கே இருக்கிறாங்க. ஆமாம் சார், படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் நல்ல ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் அங்கே இருக்க மருத்துவர்கள்ட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வர்றதுக்கு முன்பாகவே அவங்க சைடில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதான் சார் நான் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் 2 பேரும் போனோம், என்னையும் செக் பண்ணாங்க. இந்த 32 இது கவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. மில்லியன் ரைட்டு. அது நார்மலா சார்? ஓ போதுங்க, 39 மில்லியன் இருக்கணும். 39ஆ? நீங்கள் வெளியேற்றுற திரவத்தில் 39 மில்லியன் இருக்கணும். அது 32 தான் சார். அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப குறைவல்ல, கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், அதுதான் நம்ம ரொம்ப வெயில் ஓவர் தான். சரி சரி சரி, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கேட்கலாம். அது திரும்பி நெக்ஸ்ட் சண்டே கிளம்புறேன் சார். நீங்கள் அடுத்த முறை வர்றதுக்கு முன்னால் சரி சார், உங்கள் மனைவி ஒரு முழுமையான சிகிச்சை எடுத்து சரி அவங்க சரியாக இருக்கணும். சரி சார். அடுத்து நீங்கள் வரும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து IUI போன்ற முறைகளுக்கு போகலாம். சரி சார். அடுத்தடுத்த சிகிச்சை முறைகளுக்கு போய் ஒரு கருத்தரிக்கலாம். ஐயோனா என்னோட விந்து எடுத்தவங்க? ஆமாம், இடையில செக்ஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். அடுத்து உங்கள் விந்து எடுத்தவங்க கர்ப்பப்பையில் போடலாம். இப்படி ஏராளமான முறைகள் இருக்கிறது. சரி சார். நீங்கள் செக்ஸ் நார்மல் முறையில் பண்ண முடியுமா? அதான் ஒரு 2 இயர்ஸ் போனால் 2 இயர்ஸ் வர முடியாது சார், போயிட்டு தான் வரணும். சரி, அவங்க படிப்பு 1 இயர் படிப்பு கம்ப்ளீட் பண்ணணும். சரி பண்ணிருக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் சொன்ன மாதிரி அந்த கருமுட்டை வளர்ச்சியில் ரொம்ப கேட்டதுன்னா அதான் உங்கள்கிட்ட டவுட். உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் சார். எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இல்லைங்க, இப்போது நீங்கள் சவுதிக்குள்ளேருந்து இந்தியா வர்றது ஒன்றும் 4-5 மணி நேரம் தாங்க ஃப்ளைட்டு. ஏன் இவ்வளவு நாள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றீங்க? இல்லை சார், 2 வருஷம் தான் அங்கே வெக்கேஷன் பண்ணேன். ஆக்சுவலாக டிரைவர் நான். நீங்கள் அங்கே உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட வேண்டியதானே பேசாமல்? அதான் சார், நாங்கள் படிப்பு கம்ப்ளீட் பண்ணல, அவங்க பிஎட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே கூப்பிட்டு போயிடுங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துக்கிறதாங்க நல்லது. நல்லது. தம்பதிகள் ஓவர் நைட்டாக பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்ல. நல்லதில்ல. ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே அப்படிங்க செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன். கரெக்டுங்க. ஒன்று நீங்கள் இங்கே செட்டில் ஆகுங்க, இல்லை மனைவி அங்கே கூப்பிட்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் மட்டும் இருந்துட்டு இங்கே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த செக்அப் போனோம். எனக்கு 32 இந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்க சார். உங்களுக்கு நார்மல் தான், பரவாயில்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட் வர தேவையில்ல, உங்கள் ஒய்ஃபை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், 2 பேரும் ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கோங்க. சரி சார். பரவாயில்ல, இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை பண்ணுங்கள்.
சரி சார். ஒரு முறையான சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. இப்போது இதில் ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னா, இதில் இந்தியாவை போன்ற நாடுகளில் ஒரு வினோதமான பழக்கத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் இங்கே சமமாகவே இல்லை. பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதுதான் சரின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் குடும்பத்துக்கு ஏற்ற சூழல்னு சொல்கிறோம். இது சரியல்ல என்பதுதான் உண்மை. ஒரு ஆணுக்கு வேலை எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு வேலை முக்கியம். ஒரு ஆண் எவ்வளோ வாழ்க்கையில் முக்கியமோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியம்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இந்த எண்ணங்களோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் சரியாக இருக்கும். ஆணுக்காக பெண் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுன்றது பல நேரங்களில் அவங்க சீக்கிரமாக விவாகரத்தாகிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு கடுமையான பிரச்சனை இருக்கும். முக்கியமாக இந்தியாவை போன்ற நாடுகளில் ஒரு பெண் வேலை செய்கிறாங்க, திருமணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுறணும். அதுவும் இந்த நடிகைகள்லாம் பெரிய பிரச்சனை. திருமணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறது அதில் ஒரு பாப்புலரான விஷயம். அது எல்லா நடிகைகளும் கொடுத்துறாங்க. கொடுக்காத நடிகைகள் யாருன்னு ஒரு வேளை எண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி நடிகைகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா நடிகைகளும் அந்த அறிக்கை விட்டுருவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன். நீங்கள் நடிப்பு தொழிலே ஒரு நேர்மையான நல்ல தொழிலாக செய்யணும். இதில் என்ன பிரச்சனை வரும்? ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகை டாப் ஹீரோயின் ஆன பிறகு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிப்பை விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு வேறு என்ன தெரியும்? சமையல் மட்டும் வீட்டுக்குள்ளே பண்ணணுன்னா அதில் நிறைய சிரமம் இருக்குது. இவங்க ஒரு பாப்புலராக ரொம்ப பிஸியாக வாழ்ந்துட்டு ஒரு 4 சுவருக்குள்ளே சமையல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் வரும். இது அவங்க திருமணத்திற்கும் நல்லதில்லை. இதில் வேறு என்ன அடிஷனலாக என்ன பிரச்சனை வரும்? மனைவி வேலையை விட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா கணவன் வர்றதை எதிர்நோக்கி எந்த நேரமும் இருப்பாங்க. கடகடன்னு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கணவனுக்கு சமையல் செஞ்சுட்டு கணவன் வந்தால் அவர்கிட்ட தான் பேசணுன்னு எல்லாத்தையும் ரெடியாக இருப்பாங்க. கணவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை, அப்புறம் 2 மணி நேரம் ட்ராவலு முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி டிவி பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு வந்தவொடனே டிவியை கையில் ரிமோட் பிடிச்சிக்குவார், அல்லது லேப்டாப்பில் ஃபேஸ்புக்கோ ஏதோ பார்த்துக்கிட்டு. மனைவிக்கு தான் கூட பேசலைன்றது ஒரு மன உளைச்சல் வந்துடும். இவங்களுக்கு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காரணமே போதுமானதாக இருக்கும். தன் மேலே அன்பு இல்லை, தன்னை கவனிக்கலை. ஏன்னா காலையிலேருந்து கணவனுடைய வருகைக்காக ரெடியாக இருக்கிற மனைவிக்கு இந்த பிரச்சனையாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்க வேண்டும். 2 பேருமே திருமணத்திற்கு முன்பு எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நீங்கள் இருங்க. குணத்தை மட்டும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 பேர் ஒருத்தர் வாழ்கிற ரூம் எப்படி இருக்கும், 2 பேர் வாழும்போது அதற்கான மாற்றங்களை அவங்க பண்ணிக்கணும். ஆனால் ஒருத்தர் டோட்டலாக அவங்க வாழ்க்கையவே தலையிலாக மாற்றிக்கிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வர்றது சும்மா இருக்கிறதுன்னும் போது அது இப்போ கடுமையான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுதான் திருமணத்தை உடைக்கிறதுல முதல் காரணியாக இருக்கும். அதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். தியாகங்கள் பண்ணி திருமணம் செய்யக்கூடாது. அதுதான் திருமணத்தை உடைக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சந்தோஷ், கன்னியாகுமரி. சொல்லுங்கள் சார். சந்தோஷ். அந்த செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது சார். அது என்னால? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இருக்கா? இல்லை சார். இந்த 2 வருடத்தில் ஆண் உறுப்பு ஆழமாக பெண் உறுப்புல முழுமையாக போய் செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார்? ஆண் உறுப்பு முழுமையாக ஆழமாக பெண் உறுப்பு உள்ளே போய் செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிடுறேன் சார். எவ்வளோ நாள் அந்த வலி இருக்குது? எந்த இடத்துல வலிக்குது? ஆண் உறுப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல சுரீர்னு வலி இருக்கா செக்ஸ் பண்ணும்போது? பண்ணும்போது ரொம்ப வலியாக இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசணும் சந்தோஷ். பண்ணும்போது ரொம்ப வலியாக இருக்குது. எந்த இடத்துல வலியாக இருக்குது சந்தோஷ்? கீழே தான் சார். கீழே தான். சரிங்க. அதாவது நீங்கள் தெளிவாக இல்லை சந்தோஷ். நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள். ஆணுறுப்பில் பல காரணங்களால் வலி வரலாம். ஒன்று ஆணுறுப்பு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால
கீழே வந்து ஃப்ரெனூலம் அப்படின்ற தோல் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால கீழே ஆணுறுப்புடைய கீழ்ப்பகுதியில் வலிக்கலாம். இரண்டாவது பைரோனி டிசீஸ்னு ஒன்று இருக்குது. ஆணுறுப்பில் ஒரு இடத்துல வந்து கால்சியம் போல் டெபாசிட் ஆகும், நெறி பிடிச்ச மாதிரி. அது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஈஸியாக குணப்படுத்திடலாம். நாளாச்சுன்னா கால்சியம் ரொம்ப டெபாசிட் ஆகி ஆணுறுப்பு பெண்டாக ஆரம்பிச்சிடும். இதனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஆணுறுப்பு இருக்காது. ஒரு இடத்துல திண்டு மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும், அந்த இடத்துல ஆணுறுப்பு கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். விரைப்படையும் போது சுரீர் அப்படின்னு எறும்பு கடித்த மாதிரி வலி தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் எளிமையாக கண்டறிய முடியும். சரி, இப்போது ஒரு பெரிய ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒரு கணவன் அல்லது மனைவி திருமணத்திற்காக தியாகம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து உட்கார்றது அப்படின்றது ஒரு சிக்கலான நிகழ்வு. இப்போது இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண் வந்து ஒரு வேலையில் இருக்கார், பெண்ணுக்காக அந்த வேலையை தியாகம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தால் நம்ம எப்படி பார்க்குறோம்? நமக்கு அது படு பயங்கரமாக இருக்கும், அதை நினச்சே பார்க்க முடியாது. ஆண் எப்படி இருக்கலாம்? அந்த மாதிரி ஒரு சினிமா படங்களே கூட வந்திருக்கு. கணவன் வருவார்னு மனைவி காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கணவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நல்லா சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு டிவி ரிமோட்டை வச்சுட்டு ஒரு டீ கொண்டு வரேன்னு சொல்லி டீ சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்க்குறாரு, இல்லை லேப்டாப்பில் இருக்கிறாரு. மனைவிக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க கணவன் வந்தோடனே பேசணுன்னு. இவர் வந்து ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிவி பார்க்குறாரு. மனைவி பல நேரங்களில் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க. ஆனால் இதுவே மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. அவங்களும் வேலைக்கு போயிட்டு ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு 2 பேரும் அப்புறம் சுமூகமாக இருக்கலாம். கணவன் நினச்சிக்கிட்டே ஏங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மாதம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். குழந்தை ஆம்பளை குழந்தை பிறந்து 2 மாதம் ஆகுது சார். சரிங்க. அது பாத்ரூம் போகும்போது யூரின் வர இடத்துல தான் போயிடுது. இப்போ அதெல்லாம் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஆணுறுப்புலேருந்து யூரின் போகும்போது ஆணுறுப்பினுடைய முனைப்பகுதி கொஞ்சம் வீங்குற மாதிரி இருக்கா, கொஞ்சம் பெருசாகி? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். அதான் பாத்ரூம் போகும்போது அது அகீஸ் போகிறோம்ல சார், பேம்பஸ் போகும்போது அது அப்படியே உள்ள ஒட்டிக்குது. அதனால இப்போ க்ளீன் பண்ணக்கூடாதுங்களா? அதெல்லாம் எதையும் பண்ணாதீங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. க்ளீன் பண்ணோம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அது வந்து வளர்ந்த பிறகு அந்த தோல் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகி முன்ன பின்ன போகும். அப்போ குளிக்கும்போது சாதாரணமாக இயல்பாக அதை க்ளீன் பண்ணால் போதும். அந்த இடத்துல சோப்பு தேவையில்லை. தோலை பின்னால் தள்ளிட்டு சோப்பு போடக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து தோல் மூடிக்கிட்டு இருந்து யூரின் போகும்போது அந்த மூடின தோலுக்குள்ளே கொஞ்சம் பலூன் மாதிரி வீங்குச்சின்னு வச்சுக்கோங்க, சிறுநீர் தேங்கி வீங்குச்சுன்னா உடனடியாக குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணணும். அந்த சர்க்கம்சிஷன்னு சொல்லி அந்த முன்தோலை நீக்கணும். இதை அப்படியே நீக்காமல் ரொம்ப நாள் விட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து யூரினரி பிளாடர்லேருந்து முக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அது வெளியே தெரியாது. அங்கேருந்து பிளாடர்லேருந்து சிறுநீர் வந்து மேலே போய் கிட்னியில் பட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். பைலோனெஃப்ரைட்டிஸ்னு கிட்னி பாதிக்கப்படலாம். அதனால் ப்ளட் ப்ரெஷர் வரலாம். கிட்னி பாதிக்கப்பட்டு குழந்தைகள் சீக்கிரம் இறந்து போயிடலாம். ஒரு 30-40 வயசுலேயே இறந்து போயிடலாம். அந்த மாதிரி குழந்தைகளை கண்டறிந்து ஒரு முன்தோலை நீக்க வேண்டும். மற்றபடி குழந்தைய பற்றி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். தோலெல்லாம் பின்னால் தள்ளிட்டு வாஷ் பண்ணுறதுலாம் தேவையில்லை. சரி, இப்போது திருமணத்தில் வந்து ஒரு பெண் வந்து தன்னை தொலைத்து விடக்கூடாது. திருமணத்திற்கு முன்பாக எப்படி நட்பு வச்சு வட்டாரம் இருந்தது, திருமணத்திற்கு முன்பாக எப்படி அவங்க பல்வேறு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பொழுதுபோக்கு, நட்பு வட்டாரம், சொந்தங்களோட, இது எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மொத்தமாக அவங்க கணவனை மட்டுமே நம்பி வரும்போது பல நேரங்களில் பெண்களுக்கு வந்து ஒரு விரக்தி ஆயிடுறாங்க. இதுதான் பல நேரங்களில் அந்த நடிகைகளுக்கு நடக்குது. நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டாப்புக்கு மேலே போகும்போது கூட இருந்த தோழிகள் எல்லாம் அவங்க பக்கத்தில் வர முடியாது. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு நட்பு வட்டமும் இருக்காது. ஒரு உண்மையான அன்பார்ந்த நட்புன்றது யாரும் இருக்க மாட்டாங்க.
அறிவுரை சொல்லவும் யாரும் இருக்க முடியாது பக்கத்தில். இவங்க தனியாக டாப்புக்கு போயிடுவாங்க. அங்கே போய் யாராவது ஒரு இரக்கம் காட்டுற அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்டயோ இல்லை ஒருத்தட்டையோ போய் ரொம்ப நெருங்கி ஒரு கட்டத்தில் விரக்தி அவர் ஏமாத்தினார்னா மொத்தம் விரக்தியாகி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால தான் நடிகைகளுடைய தற்கொலை அதிகமாக இருக்குது. மற்ற ப்ரொஃபஷனோட நடிகைகள் தற்கொலை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது. கொஞ்சம் நட்பு வட்டத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. டக்குன்னு வயசு வந்தோடனே கல்யாணமாகி கல்யாணம், குழந்தை, மனைவி, அந்த குடும்பம், இப்படி ஒரு சூழலோடு மேலே போய்கிட்டு இருப்பாங்க. இந்த ஐசோலேட் ஆகி ஏமாந்து போகிறது, ஐசோலேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடிகர்களுக்கு இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். அதனால் திருமண பெண் பொதுவாக அவர்களுடைய பல்வேறு விஷயங்களையும் தொடர வேண்டும். திருமணத்திற்கு முன்பு அந்த நட்பு இருக்கணும், உறவுகள் இருக்கணும், அதோடு அவங்க வளரணும். எல்லாத்தையும் திறந்துட்டு திருமணத்தில் போகும்போது தான் திருமணத்தில் பிரச்சனை வரும்போது அவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க பெண்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், கோயம்புத்தூர்லேருந்து சிவாங்க. சிவா, சொல்லுங்கள் சார். இப்போது கைப்பழக்கம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதோ வழி இருக்குங்க சார்? கைப்பழக்கத்தை ஏன் ஸ்டாப் பண்ணணும் நீங்கள்? இல்லை சார், இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. மனைவியோட டெய்லி செக்ஸ் பண்ணுங்கள். மனைவியை உங்களுக்கு ஆணுறுப்பு தூண்ட சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள தூண்டலாம், மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் பண்ணலாம். சரிங்க. எவ்ரி டைம் நீங்கள் சுயன்பம் பண்ணணும்னு நினைக்கும் போது மனைவியோட செக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை சார், இப்போ ஊரில் இல்லாதப்போ நமக்கு இந்த தோணுது, அதுதான். ஊரில் இல்லாதப்போ கைப்பழக்கம் பண்ணுறது நல்லது. பல ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஊரில் இல்லைன்னு சொல்லி வெளியே போய் செக்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஆபத்து. ஊரில் இல்லாதப்போ சுயன்பம் பண்ணிக்கிறது இயல்பானது, நார்மல், கவலை இல்லை, அது சேஃப். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எந்த பிரச்சனையும் வராது. யாராவது பிரச்சனை வரும்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்க, போலி மருத்துவர்கள்னு அர்த்தம். சரிங்க சார். கவலையே படாது. இதனால் குழந்தை போகிறதுக்கு எதுவும் ஆகாது இல்லைங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு பிரச்சனை வராது, ஆண்மை குறை வராது, ஆணுறுப்பு சிறுத்து போகாது, எந்த குறைபாடும் வராது. இந்த மாதிரி மிரட்டி நம்ம சிறு வயதுலேருந்து இதை பற்றி பேசுகிறதுக்கே யாரும் இல்லை. விஞ்ஞானபூர்வமான தகவல் நம்ம கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் போலி மருத்துவர்கள் எல்லா சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு நம்மளை அது வரும் இது வரும்னு பூச்சாண்டி ஆட்டுறதும் மிரட்டுறதும் பெருமளவுக்கு இருக்குது. ஆமாங்க. பெரும்பாலான ஆண்கள் நம்புகிறாங்க இப்படி தான் ஆகும்னு. அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். விஞ்ஞானம் என்பது தமிழர்களுக்கு ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கிறது தான் இதில் ரொம்ப வருத்தமான விஷயம். தமிழர்கள் வந்து விஞ்ஞானத்தை விடாப்பிடியாக பிடிக்கிறது இல்லைன்றது தான். விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பது என்பது நமக்கு அந்நியப்பட்டிருக்கு. சின்ன வயதுலேருந்தே நம்பிக்கை, மூட நம்பிக்கைகள் நம்ம வளர்க்குது, நாம் மூட நம்பிக்கையை வளர்க்குறோம், மாற்றி மாற்றி ஒருத்தர் வளர்க்குறோம். ஒரு அறிஞர் சொன்னார், மூட நம்பிக்கைகள் மதங்களை வளர்க்குது, மதங்கள் மூட நம்பிக்கையை வளர்க்குது, ரெண்டும் ஒருத்தர் சேர்ந்து வளருது. அதில் நம்ம ரொம்ப ஆழமாகவும் இருக்கிறோம். அதனால் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பது, விஞ்ஞான உண்மைகளை எடுத்துக்கிட்டு அதில் உறுதியாக நிற்கிறதுன்றது சிரமமாக இருக்குது நமக்கு. பல நேரங்கள் அதோட மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்குது. சரி, இப்போது கணவனும் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு விஞ்ஞானிகள் வந்து ஒரு 4 முக்கியமான டிப்ஸு சொல்கிறாங்க. ஒன்று வந்து உங்கள் உறவில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எப்போதுமே வாழ்க்கையில் நமக்கு நெகட்டிவான விஷயங்களை பார்த்து தான் பழக்கம் இருக்கும். வீட்டில் ஒரு குப்பை கிடந்தால் அந்த குப்பை தான் தோணும், ஏன் வீட்டை குப்பையாக வச்சுருக்க. அவங்க 1008 நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ஒரு குப்பை கிடந்தால் குப்பை மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு படும். செய்யாத விஷயங்கள், செய்த தவறுகள் தான் ரொம்ப அதிகமாக நமக்கு கண்ணில் படும் நல்ல விஷயங்களோட. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், ஈரோட்டில் இருந்து சுரேஷ் பேசுகிறேன். சுரேஷ், சொல்லுங்கள். இது மேரேஜுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கூட தங்கி வேலை செஞ்சோம். சரி. அப்போ வந்து ஃப்ரெண்டு என்னோட ஆணுக்கும் அவன் வாயில் வச்சு விந்து வர வரைக்கும் வாயிலே ஃபிக்ஸ் பண்ணாங்க.
சரிங்க. இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? பொதுவாக உங்கள் நண்பருக்கு வந்து வேறு பலரோட தொடர்பு இருந்து வாயில் நோய்கள் இருந்தால் அந்த நோய் உங்களுக்கு வரும். பால்வினை நோய்கள் வரலாம், ஹெச்ஐவி வரலாம், எது வேணாலும் வரலாம். அவருக்கு யாரோட எந்த உறவும் எப்போதும் இல்லை, உங்களோட மட்டும்தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எதுவும் வர வாய்ப்பில்லை. சரி சார், அதில் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அந்த மாதிரி அதை எழுச்சின்னு ஆயிடுச்சுன்னா விந்து வர வரைக்கும் உணர்ச்சியாகவே இருக்கு. அதனால என்னாலே முடியல. அதனால விந்து வர வரைக்கும் நானும் கம்மனை இருந்துடுறாங்க. அதான் அப்போ அப்படி இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ அப்படி இருந்தது. அது வாயில் விந்து வர வரைக்கும் வாயில் பண்ணுறாரு, அந்த விந்து முழுங்கிடுறாரு. அதனால ஏதாவது பிரச்சனை ஆகுங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அவருக்கு நோய் வரும். ஹெச்ஐவி இருந்தால் வரும், பால்வினை நோய்கள் இருந்தால் வரும். வேறு எந்த பிரச்சனையும் வராதுங்க. சரிங்க சார். ஆணோட விந்து ஆணை உள்ள உட்கொள்ளலாங்களா? அதாங்க, அப்படி பண்ணால் நோயாளிகளாக இருந்தால், ஏதாவது நோய் இருந்தால் நோய் வர வாய்ப்பு இருக்குது. அது மற்றபடி எந்த நோயும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். விந்து என்பது ஒரு 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 15 கொஞ்சமான கெலோரிஸ், 15 கெலோரிஸ் உள்ள புரதம், கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சோடியம், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் விசேஷமான வஸ்துக்கள் எதுவும் கிடையாது. சரிங்க சார். இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கிறோம். சரி. அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா பண்ணுறோம். ஆனால் ஒரே பொசிஷனில் பண்ணுறோம், ஒய்ஃப் கீழேயும் நான் மேலேயும். 580 பொசிஷன் இருக்குது. வேறு வேறு பொசிஷன் மாற்றி மாற்றி பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி நான் கீழே இருந்து ஒய்ஃப் மேலே இருந்து பண்ண சொன்னால் அவங்க கால் வலிக்குது, பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதை தவிர ஏராளமான பொசிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ஒரு நல்ல புத்தகங்கள் வாங்கி பாருங்கள், அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். 2 பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரே பொசிஷனில் பண்ண வேண்டாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கால் வலிச்சோடனே மாற்றிக்கங்க. ஏராளமான பொசிஷன் இருக்குது. காமசூத்ரா புத்தகத்திலேயே ஒரு ஏராளமான பொசிஷன்ஸ் இருக்குது. அது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு. இல்லது செக்ஸ் பொசிஷன்ஸ்னே புக்ஸ் இருக்குது. செக்ஸ் பல்வேறு புத்தகங்கள் இருக்குது. நல்ல புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹம்பிளாக இருங்க, எளிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஆளாக இருங்க. பிரச்சனைகள் வந்தால் 2 பேரும் உட்காந்து ஈஸியாக பேசி பண்ணுற மாதிரி இருங்க. 3வது, உங்களுடைய தவறுகளை அன்னன்னைக்கு மன்னிச்சிருங்க. அதை கேரி பண்ணிக்கிட்டு சுமைகளை சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் கொண்டு போகாதீங்க. 4வதாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாக இருப்பது என்று ஒரு உறுதி எடுத்து கொண்டு இருங்க. இந்த 4 விஷயங்களும் முக்கியம். இந்த மாதம் 22, 23, 24, 25 ஜூலை மாதத்தில் இந்த 4 தேதிகளில் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் கிழமைகளில் ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் வடபழனியில் குழந்தையின்மை சிகிச்சை மற்றும் அதனுடைய பிரச்சனைகள், நவீன தீர்வுகள் பற்றிய கண்காட்சி நடக்குது. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் உயர் திரு ஹெச் வசந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் அந்த கண்காட்சியை திறக்க வைக்கிறாங்க. அதில் ஏராளமான புதிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள், செக்ஸ் பிரச்சனையினால் வரக்கூடிய குழந்தையின்மை, அதே மாதிரி நவீன சிகிச்சைகள், ஐவிஎஃப்னா எப்படி பண்ணுறாங்க, ஐயுஐனா என்ன பண்ணுறாங்க, பிஜிடி, இக்ஸின்னா என்ன பண்ணுவாங்க, லேசர் ஹேச்சிங்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி ஏராளமான தகவல்கள். உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அங்கே ஒரு விடை இருக்குது. நமது வாசகர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அன்புடன் அழைக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.